வணக்க நண்பர்களே, மற்றும் ஒரு உரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். அதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் பேசுபொருளாக எடுத்த விடயம் இரு கண்டங்கள், இரு நாடுகள், ஆனால் ஒரே பயணம். அந்த இரு நாடு, ஒன்று இலங்கை, அடுத்தது புர்கினா ஃபாசோ. இந்த இரு நாடுகளுமே தற்பொழுது மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கின்றது. இந்த இரு நாடுகளும் இந்த மாற்றத்துக்கான பயணத்துக்கு வித்திட்டவர்கள் யார், அதன் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பது தொடர்பாகவே இந்த உரையாடல் அமைகின்றது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் ரோஹண விஜயவீர, அதுக்கு பிறகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், அதன் தொடர்ந்து அருணகுமார் நாயக்க. புர்கினா ஃபாசோவை பொறுத்தவரைக்கும் தோமஸ் சங்கரா, அடுத்தது இப்ராஹிம் டொரே. இப்ராஹிம் டொரே ஒரு முக்கியமான பேசுபொருளாக ஆப்பிரிக்காவுக்கு வெளியேயும் மாறியுள்ளார். இது தொடர்பிலேயே நாங்கள் இன்றைய உரையாடல் நகர இருக்கிறது. அந்த உரையாடலை டெஸ்மண்ட் டுட்டுவினுடைய கூட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். டெஸ்மண்ட் டுட்டு என்ன சொல்ற, சவுத் ஆப்பிரிக்கா விடுதலை போராட்டத்தில் நெல்சன் மண்டேலாவோடு தோளுக்கு தோல் நின்றவர். அவரது கூற்றுப்படி வெள்ளையர்கள் ஆப்பிரிக்காவுக்கு வந்த பொழுது பைபிளுடன் வந்தார்கள். எங்களிடம் நிலங்களும் வனங்களும் இருந்தன. பைபிளோடு வந்தவர்கள் எங்களை கும்பிடச் சொன்னார்கள், வணங்க சொன்னார்கள். நாங்களும் கண்ணை இறுக மூடி வணங்கினோம். அதன் பிறகு கண்களை விழித்து பார்த்த பொழுது எங்களின் கைகளில் பைபிள் இருந்தது, அவர்களின் கைகளில் எங்களுடைய நிலமும் வளங்களும் போய்விட்டது. இந்த பின்னணியில தான் நாங்கள் புர்கினா ஃபாசோ போன்ற ஆப்பிரிக்க நாடுகளை பார்க்க வேண்டும். இந்த கொலனைசர்ஸ், குடியேற்றவாதிகள் இந்த நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளில் உள்ள வளங்களை சுரண்டி, அந்த மக்களை சுரண்டி, அந்த நாடுகளை என்றைக்குமே முன்னேற்றம் அடைய முடியாத நாடுகளாக மாற்றி அந்த நாடுகளுக்கு சுதந்திரத்தை அளித்தனர். இதே நிலைமையை தான் நாங்கள் இலங்கையிலும் பார்க்கிறோம். 300 ஆண்டுகளாக போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று மாறி மாறி ஆட்சி செய்து அங்குள்ள வளங்களை உறிஞ்சி அவர்கள் இலங்கைக்கு சுதந்திரத்தை விட்டு சென்ற பொழுது நாடு பங்குரோத்து நிலைமையை நோக்கி சென்றிருந்தது. இதே கதை தான் அனைத்து குடியேற்ற நாடுகளுக்கும் நிகழ்ந்தது. அது மட்டுமல்ல, சுதந்திரம் அடைந்த நாடுகள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது என்பதற்கு ஏற்ற வகையான திட்டங்களையும் சட்டங்களையும் பிளவுகளையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்திவிட்டு தான் இந்த நாடுகள், காலனிவாதிகள் வெளியேறினர். அதன் பலாபலங்கள் இன்றும் இலங்கை, புர்கினா ஃபாசோ போன்ற நாடுகளில் அனுபவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது. புர்கினா ஃபாசோவுக்கு 1960ஆம் ஆண்டுகளில் சுதந்திரம் கிடைத்தது. இலங்கையுடைய பரப்பளவை பார்த்தோம் என்றால் அது கிட்டத்தட்ட 63,000 சதுர கிலோமீட்டர், ஒரு சிறிய நாடு. ஆனால் புர்கினா ஃபாசோவினுடைய நில பரப்பளவு அதிலும் பார்க்க 4 மடங்கு அதிகமானது. அவர்களுடைய நிலப்பரப்பு 173,000 சதுர கிலோமீட்டர்கள். இலங்கையை காட்டிலும் 200,000 சதுர கிலோமீட்டர்கள் அதிகமானது புர்கினா ஃபாசோவில். அந்த மண் மிக வளம் நிறைந்த மண், கனிய வளங்கள் நிறைந்த மண், செல்வம் கொளிக்கின்ற வளங்கள் அந்த மண்ணில் புதைந்து கிடக்கின்றது. மக்கள் தொகை என்று நாங்கள் பார்த்தால் இலங்கையுடைய சனத்தொகை கிட்டத்தட்ட 23.2 மில்லியன். அவர்களுடையதும் கிட்டத்தட்ட அதே அளவுதான், 24.5 மில்லியன் மக்கள் தொகையில் பாரிய வேறுபாடு இல்லை. ஆனால் நிலப்பரப்பில் பாரிய வேறுபாடு. இலங்கையில் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 3,700 பேர் வாழ்வார்கள். அவர்களுடைய ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கிட்டத்தட்ட 90 பேர் அளவிலேயே வாழ்கின்றனர். இலங்கை புர்கினா ஃபாசோவோடு ஒப்பிடுகின்ற பொழுது சனத்தொகை அடர்த்தி கூடிய நாடாக இலங்கை இருக்கின்றது. அதே போல இலங்கையுடைய தலா வருமானம் 4,000, கிட்டத்தட்ட 4,000 அமெரிக்க டாலர்களாகவும், புர்கினா ஃபாசோவுடைய தலா வருமானம் 900 அமெரிக்க டாலராகவும் இருக்கின்றது. இங்கு 4,000 அமெரிக்க டாலர்கள், அவர்களுடையது வெறும் 900 அமெரிக்க டாலர்களே. அதே போல கல்வியிலும் இலங்கை கிட்டத்தட்ட 92% கல்வி அறிவை கொண்ட நாடாக இருக்கின்றது. அவர்களுடைய புர்கினா ஃபாசோ 41% மக்களே கல்வி அறிவை பெற்றிருக்கின்றனர். ஆயுள் காலத்தையும் நாங்கள் விட்டால் இலங்கை 78 ஆண்டுகள் இலங்கையில் உள்ள மக்கள் உயிர் வாழ்கின்றனர் சராசரியாக. அங்கு கிட்டத்தட்ட 61 ஆண்டுகளே உயிர் வாழ்கின்றனர். கிட்டத்தட்ட 17 வருஷங்களுக்கு முதலே அவர்கள் உயிரிழக்கின்றார்கள். எங்களோடு புரிந்த பொழுது அவர்கள் உயிரிழக்கின்றார்கள். அதுக்கு அவர்களுடைய தலா வருமானம் போன்ற விஷயங்கள் முக்கிய காரணமாக இருக்கின்றது. இலங்கையினுடைய கடன் தொகை, வெளிநாட்டு கடன்களின் எண்ணிக்கை, வெளிக்கடன்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 57 அமெரிக்க டாலர்களாக இருக்கின்றது. 57 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். மாறாக
புக்கினோ ஃபாசோவினுடைய கடன் தொகை கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கின்றது. அவ்வளவு குறைந்த கடனை வைத்திருந்த போதும் அந்த நாடு மிக மோசமான வறுமையையும் முன்னேற்றமின்மையையும் எதிர்கொள்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா, இலங்கை இந்த நாடுகள் சுதந்திரம் அடைகின்ற பொழுது இந்த உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியம் என்கின்ற இந்த அமைப்புகளும் இந்த நாடுகளை முன்னேற விடாமல் தடுப்பதற்கான அனைத்து கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்தும். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த நாடுகள் சுதந்திரம் அடைகின்ற பொழுது இந்த நாடுகள் என்றைக்கும் முன்னேறக்கூடாது என்ற அடிப்படையில் வறுமையில தான் இவர்கள் விடப்படுகின்றார்கள். அல்லது அவர்களுக்கே உரித்தான சிக்கல்களையும் முரண்பாடுகளையும் உருவாக்கித்தான் இந்த நாடுகள் சுதந்திரம் அளிக்கப்படுது. அதன் பிறகு இந்த நாடுகள் முன்னேற எடுக்கின்ற எந்த எத்தனிப்பையும் இந்த உலக வங்கியோ சர்வதேச நாணய நிதியமோ வழங்குவதில்லை. இவர்களுக்கு கடன் என்ற பெயரில் கடன்களை வழங்கி அதில் இந்த வட்டியை மறவிட்டு அந்த நாடுகளை என்றைக்குமே தற்சார்பு நிலையை எட்ட விடாமல் தவிர்ப்பதில் மிக கண்ணுங்கர்த்தனாக இருந்தது. இப்ப நாங்கள் ஒரு வெளிநாடுகளிலே பார்க்கிறோம், இலங்கையிலும் தற்பொழுது நீங்கள் வீடுகளை வாங்குவதாக இருந்தால் எங்களுக்கு பணம் தேவைப்படுகின்ற பொழுது நாங்கள் வங்கிகளில் இருந்து கடனை பெறுகின்றோம். நாங்கள் ஒரு சிறு தொகை கடன்களை பெறுகின்ற பொழுது, தனிப்பட்ட மூலதனத்துக்காக கடனை பெறுகின்ற பொழுது எங்களுடைய அதற்கான வட்டி வீதம் சற்று அதிகமாகவே இருக்கும். அது 13 வீதம் 10 வீதம் என்று பல வகையிலையும் அந்த வட்டி வீதங்கள் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு வீடு வாங்குகின்ற பொழுது, ஒரு பெருந்தொகை கடனை நாங்கள் எடுக்கின்ற பொழுது அந்த வட்டி வீதம் பொதுவாக குறைக்கப்படும். கிட்டத்தட்ட பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு 4.5% வட்டி வீதத்திலேயே நீங்கள் கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் பர்சனல் கடன் எடுக்கின்ற பொழுது, லோன் எடுக்கின்ற பொழுது அந்த வட்டி வீதம் கிட்டத்தட்ட 12, 13, சில இடங்களில் கிரெடிட் கார்டு சொன்னா 30% வரைக்கும் சரி. பெருந்தொகையாக எடுக்கின்ற பொழுது அந்த வட்டி வீதம் குறையும். ஆனால் இந்த உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் என்பன இந்த நாடுகளுக்கு கடன்களை வழங்குகின்ற பொழுது அது பெருந்தொகை, ஒரு நாட்டுக்கான கடன் என்று வழங்குகின்றது மிக பெருந்தொகையான பணம். அப்ப அந்த பணத்துக்கு நீங்கள் சாதாரணமான கடன் பெறுகின்ற பொழுது செலுத்த வேண்டிய வட்டி வீதத்தை கூறக்கூடாது. ஆனால் இந்த நாடுகள் அப்படித்தான் இந்த வட்டியை செலுத்துகின்றன. தங்களுடைய கடன் தொகைக்கு மேலாக வட்டியை தொடர்ந்தும் செலுத்தி கொண்டு கடன்காரர்களாகவே இருக்கின்றனர். சொல்வார்கள், வட்டி குட்டி போட்ட கதையாகத்தான் இந்த நாடுகளை இந்த உலக வங்கியும் IMF-ம் வைத்திருக்கின்றது. வட்டி குட்டி போட்டது மீட்டர் வட்டி கணக்கில தான் இந்த வட்டி ஓடுது. இவர்கள் கடன்பட்ட நாடுகள், இலங்கையோ அல்லது புக்கினோ ஃபாசோவோ, இந்த கடன்பட்ட நாடுகள் நக்கினார் இழந்தார் என்பது போல இந்த உலக வங்கியினதும் சர்வதேச நாணய நிதியத்தினதும் கொள்கைகளுக்கு அடிப்பணிய நிர்பந்திக்கப்படுகின்றன. அதற்காகத்தான் இந்த நாடுகள் சுதந்திரம் அடைகின்ற பொழுது இந்த நாடுகள் ஒரு புரட்சிகர நாடுகளாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு எதிர்ப்புரட்சி நடவடிக்கையாகத்தான் IMF, வேர்ல்ட் பேங்க் என்பன இந்த கடன் திட்டங்களை வழங்குகின்றன. இப்ப இந்த கடன் திட்டங்களை பெறுகின்ற நாடுகள் அவர்களுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். இப்ப இன்றைக்கு இலங்கையில டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் என்றால் கடனை மீள் கட்டமைப்பு செய்திருக்கிறார்கள். எப்படி செலுத்த வேண்டும் என்பதை மீள உருவாக்கி இருக்கு டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங். அதன்படி இலங்கை அவர்களுடைய கட்டுப்பாடுகளை மீற வேண்டும். அதாவது மக்களுக்கு விதிக்கின்ற வரியை அதிகமாக்க வேண்டும். மக்களுடைய வரியை அதிகரித்து மக்களிடமிருந்து பெற்ற பணத்தை தங்களுடைய வட்டிக்கு செலுத்த வேண்டும். மக்களுடைய பொது விடயங்களுக்கு செலவழிக்கின்ற நிதியை கட்டுப்படுத்த வேண்டும். அது கல்விக்கோ அல்லது சுகாதாரத்துக்கோ போக்குவரத்துகளுக்கோ கொடுக்கின்ற நிதியை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தி அதிலிருந்து வர பணத்தை மிச்சப்படுத்தி இவர்களுக்கு செலுத்த வேண்டும், வட்டியாக செலுத்த வேண்டும். அதே போல மானியங்கள் வழங்கக்கூடாது. விவசாய மானியங்களாக இருக்கலாம் அல்லது எரிபொருளுக்கான மானியங்களாக இருக்கலாம். இந்த விஷயங்களை அவர்கள் வழங்கக்கூடாது. அப்ப இதுல சேமிக்கப்படுற பணமும் அவர்களுக்கு வட்டியாக செலுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் உள்ளூர் உற்பத்தி போன்ற விடயங்கள்ல சலுகைகள் காட்டக்கூடாது. அதாவது உங்களுடைய சந்தையை சர்வதேச நாடுகளுக்கு திறந்து விட வேண்டும். சர்வதேச நாடுகள் என்றது யார் இந்த உலக வங்கிக்கும் IMF-க்கும் பணம் கொடுக்கின்றார்கள்? அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற இந்த மேற்குலக நாடுகள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகள் தான் இந்த IMF-க்கும் உலக வங்கிக்கும் பணம் கொடுக்கின்றார்கள். அப்ப அதுல இருந்து வர லாபம் இந்த நாடுகளுக்கு தான் செல்கின்றது. அப்ப இவர்கள் இந்த நாடுகளுக்கு உதவி செய்கிறோம் என்ற பெயரில் அங்கு நுழைந்து, அது சர்வதேச NGO-க்களாக இருக்கலாம் அல்லது கடன் உதவிகள் என்ற பெயரில் இந்த நாடுகளை உதவி செய்கின்றோம் என்ற பெயரில் நுழைந்து இந்த நாடுகளுடைய முன்னேற்றத்தை தடுக்கின்றார். இப்ப
இப்ப நாங்கள் உலக சந்தையை திறந்து விடுகின்ற பொழுது, அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் சர்வதேச பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த நாடுகளுக்கு வந்து இந்த நாடுகளில் உள்ள வளங்களை உறிஞ்சுவதற்கு அனுமதிக்க சொல்லுகின்றார்கள். அதாவது எங்களை வந்து சுரண்டி கொண்டு செல்லுங்கள் என்று கேட்பது போன்ற உடன்படிக்கைகளைத்தான் இந்த வேர்ல்ட் பேங்கும் IMF-ம் செய்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கின்ற சட்ட திட்டங்களை தளர்த்துவதற்கு நிர்பந்திக்கின்றார்கள். அதாவது இங்கு தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகள், மக்களுடைய அடிப்படை உரிமைகளை தளர்த்தி, அதாவது இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி, இந்த இடங்கள்ல மின்னாலைகளோ அல்லது அணுமின் நிலையங்களோ அமைக்கக்கூடாது, இந்த இடங்கள்ல காற்றாலைகள் அமைக்கக்கூடாது போன்ற சட்ட திட்டங்களை நகர்த்தி தாங்கள் இந்த நாட்டை எப்படியாவது பயன்படுத்தலாம் என்றதுக்கு திறந்து விட சொல்லின கோரிக்கைகளை இந்த உலக வங்கி செய்கிறது. உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் செய்கின்றன. ஒரே ஒரு காரணம், இந்த கடன்களை பெறுவதற்காக மட்டுமே, இந்த தங்களுடைய கடன்களை பெறுவதற்கு. இந்த கடன்களை இவர்கள் என்றைக்குமே அடைத்து விட முடியாது. இவர்கள் சாகும் வரைக்கும் கடனாளிகள், இந்த நாடுகள் அழியும் வரைக்கும் கடனாளிகளாகவே இருந்து இந்த வட்டியை செலுத்துபவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த விஷயம்தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இத கேள்வி கேட்கறதுக்கான நிலைமை இதுவரைக்கும் உருவாகவில்லை. ஏனென்றால் இது ஒரு யூனிபோலர் ஓர்டராக இருந்தது. அதாவது அமெரிக்கா, பிரித்தானியா போன்றவல்லாது மேற்குலகத்தினுடைய தலைமையில தான் இது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அப்ப உலக வர்த்தகம், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு கூட இந்த உலக வங்கி அல்லது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கொள்கைகளை, கட்டுப்பாடுகளை அமுல்படுத்துற ஒரு அமைப்பாகத்தான் இருந்தது. இது அந்த வர்த்தகங்களை செய்ய வேண்டும். அப்ப நீங்கள் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளை பகைக்கிறது என்றது உங்களை உலகத்தில இருந்து அப்படியே தனிமைப்படுத்தி முன்னேற முடியாமல் போய்விடும் என்பதைத்தான் அது பிரதிபலிக்குது. அதனாலதான் கியூபா போன்ற நாடுகள் வந்து இன்றைக்கு இன்னும் ஒரு வளமான நாடுகளாக வரையில்லாமல் இருக்கு. அங்க மோசடிகள், ஊழல்கள் இல்லாத போதும் இந்த நாடுகள் விதிமுறைகளை போட்டு அந்த நாடுகளை அமல்த்தி வைத்திருக்கிறார்கள். இதே விதிமுறைகளை இவர்கள் ரஷ்யா, சீனா மீது பிரயோகிக்க முற்பட்ட பொழுதுதான் தற்பொழுது இது ஒரு பெரிய பாரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. பிரிக்ஸ் என்ற அமைப்பு உருவாகிறது, பிராந்திய கூட்டுக்கள் உருவாகின்றன. ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தங்களுடைய சொந்த நாணயங்களிலேயே வர்த்தகத்தை மேற்கொள்ள முனைகின்றன. இந்த விஷயங்கள் இப்ப வந்து இந்த யூனிபோலர் ஸ்டேட், தனி அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு இருந்த அந்த தன்னாதிக்கத்தை வந்து உடைத்து அது ஒரு பல்துருவ அரசியலாக மாறுது. ஒரு துருவ அரசியல்ல இருந்து அது ஒரு பல்துருவ அரசியலாக மாறுகிறது. அப்ப இந்த பின்னணியில தான் நாங்கள் இங்க நடக்கின்ற போராட்டங்கள், அரசியல் மாற்றங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாற்றங்களின் அடிப்படை வந்து 1970களில் இவர்கள் சுதந்திரத்தை வழங்குகின்ற பொழுதே இந்த கடன்களை கொடுத்து அவர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் இதெல்லாம் இயங்கிக் கொண்டு இருக்கு. அப்ப அந்த பனிப்போர் காலத்துல 70களில் இருந்த இந்த 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு, உலக யுத்தத்தின் முடிவில் இருந்த அந்த பனிப்போர் நிலைமை வந்து இந்த மூலதனத்தை யார் வச்சிருக்கிறது என்ற விஷயத்துலதான் இருந்தது. அதால வந்து புர்கினா ஃபாசோ போன்ற நாடுகள், இலங்கை போன்ற நாடுகள் எவ்வளவு வளங்களை பெற்றிருந்தாலும் அவர்கள் வந்து இந்த கடன் பொறிக்குள்ள இருந்து மீள முடியாத நிலையில மீண்டும் மீண்டும் கடனாளிகளாக வந்ததை நீங்கள் பார்த்திருக்கு. இப்ப இதை விளங்கி இந்த அடிப்படையில இந்த நாடுகளுக்கு எதிரான புரட்சிகள் பல்வேறு காலங்களில் முடிகிறது. ரஷ்யா இந்த முதலாளித்துவத்தினுடைய இந்த கட்டமைப்புக்கு எதிரான ஒரு புரட்சியை மேற்கொள்ள பார்க்குது. அதே மாதிரி சீனா இந்த முதலாளித்துவ கட்டமைப்புக்கு எதிராக தன்னுடைய வளர்ச்சியை காட்டுது. அதே மாதிரி கியூபாவில் ஒரு புரட்சி நடக்குது. செய்குவேரா வந்து இந்த புரட்சியை வேற நாடுகளுக்கும் கொண்டு செல்ல முற்படுகிறார். எப்படி இந்தியா வந்து ரஷ்யாவோட இணைந்து ஒரு இடதுசாரித்துவமான ஒரு போக்கை கடைபிடிக்குது. இந்தியா வந்து ஒரு சோசலிச மத சார்பற்ற நாடாக தன்னை அறிவிக்குது. 1970களில் 75களில் அறிவிக்குது. இலங்கையும் வந்து தன்னை ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசாக அறிவிக்குது. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த சோசலிச கட்டமைப்புகள் தான் நாட்டின் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும், மக்களை ஒரு சமத்துவமாக நடத்தும் கொள்கை அளவிலேயாவது அதனை அமுல்படுத்த எண்ணுகிறார்கள். அவர்கள் இதை சோசலிச கட்டமைப்பை அமுல்படுத்துகிறார்களோ இல்லையோ, அது கொள்கை அளவில் அந்த நாட்டினுடைய கட்டமைப்பு அப்படி உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை அங்கு காணப்படுகிறது. 72 கொண்டு வரப்பட்ட இலங்கை ஜனநாயக
சோசலிச குடியரசு என்பதும் 76ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த இந்தியா வந்து ஒரு சோசலிச மதசார்பற்ற குடியரசு என்ற அறிவிப்பும் வந்து இந்த அடிப்படையில் தான் இருக்குது. அப்ப நாடுகளே அப்படி வருகின்ற பொழுது விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிறவர்களும் அது சார்ந்த ஒரு கொள்கையை கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த வகையில தான் ரோகண விஜய வீரர் அந்த நேரம் கியூபா தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு, சேகுவேராவால் ஈர்க்கப்பட்டு, ரஷ்யாவில கல்வி கற்று ஒரு சமத்துவமான, அதாவது பாட்டாளிக்க இலங்கையில உள்ள தொழிலாளர்களுடைய நலனை முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார். சோசலிச புரட்சி ஒன்றுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றார். அவரும் அது அந்த புரட்சியை வந்து பரவலான தாக்குதல் மூலமாக அல்லாமல் திடீரென்று ஒரு பாரிய தாக்குதலை மேற்கொண்டு ஆட்சியை கைப்பற்றலாம் என்று 1975 அந்த புரட்சியை முன்னெடுக்கிறார். அது தோல்வியடையுது. அதே காலப்பகுதியில வந்து புர்கினா ஃபாசோ அப்பொழுதுதான் சுதந்திரம் அடையும். 1960களில் சுதந்திரம் அடைந்தாலும் அங்கு மாறி மாறி ஊழல்வாதிகள் தான் தலைமைக்கு வருகின்றார்கள். இதுகளில் விரக்தி அடைந்த ஒரு இராணுவ வீரராக தோமஸ் சங்கரா வருகின்றார். அவர் விரக்தி அடைந்த ஒரு மார்க்சிச லெனினிச கொள்கை என்ற அடிப்படையில தன்னை வளர்த்தெடுக்கிறார். கிட்டத்தட்ட ரோகண விஜய வீரவும் தோமஸ் சங்கராவும் ஒரே கால சூழல்ல இந்த அரசியலை பார்க்கிறார்கள். அந்த அரசியலுக்காக வளர்த்தெடுக்கப்படுகின்றார்கள். அவர்கள் சர்வதேச நிலைமைகளையும் பார்க்கின்றார்கள். அப்ப மக்களுக்கான தீர்வு வந்து மார்க்சிச சோசலிச புரட்சி என்று கருதுகின்றார்கள். அந்த அடிப்படையில தோமஸ் சங்கரா 1983ஆம் ஆண்டு அப்ப வோல்டா என்ற நாட்டை கைப்பற்றுகிறார். தற்பொழுது புர்கினா ஃபாசோ என்று சொல்லப்படுகின்ற நாட்டினுடைய பெயர் அன்றைக்கு அப்ப வோல்டா. அந்த நாட்டை இராணுவ புரட்சி மூலமாக கைப்பற்றுகின்றார். கைப்பற்றி அந்த நாட்டுல தன்னுடைய சோசலிச திட்டங்களை அமுல்படுத்துகிறார். அந்த நாட்டினுடைய பெயரையே ஒரு புனித பெயராக மாற்றுகிறார். அது வந்து புர்கினா ஃபாசோ என்றது வந்து மோசடிக்கு எதிரான மக்களுடைய நிலம். புர்கினா ஃபாசோ என்பது இன்கரப்டபிள் லேண்ட் ஆஃப் இன்கரப்டபிள் பீப்புள். அப்ப அந்த மோசடி எவ்வளவு தூரம் இருந்திருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆட்சியாளருடைய இந்த மோசடிக்கு எதிராக அவர் அந்த நாட்டினுடைய பெயரையே மாற்றுகிறார். மாற்றி எல்லாருக்கும், அதாவது அந்த நேரத்தில் ஒரு நேர சாப்பாடே பெரிய கஷ்டமாக இருக்கின்றது, மக்களுக்கு குடிநீர் தண்ணி ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதனால அவர் சொல்றார், உங்களுக்கு தினமும் 2 வேளை உணவு, கல்வி, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள எல்லாருக்கும் நீர் கிடைக்க செய்கிறது போன்ற விஷயங்களை அவர் கொண்டு வரார். கட்டடங்களை கட்டுகின்றார். இந்த சர்வதேச உதவிகளை நிராகரிக்கின்றார். கடன்களை வாங்க மறுக்கின்றார். இதெல்லாம் 83ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் புர்கினா ஃபாசோ என்ற கல்வியில பின்தங்கின, பொருளாதாரத்துல பின்தங்கின ஒரு சின்ன மேற்கு ஆப்பிரிக்க நாடு ஒன்றுல இதெல்லாம் நடக்குது. அவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது கல்வி மற்றும் பொருளாதாரத்துல மேல்நிலையில் உள்ள இலங்கையில நாங்கள் இந்த புரிதல் இல்லாமல் ஒரு போராட்டத்தை சர்வதேச நாடுகள் என்ற பிடிக்குள்ள போய் விழுகிறோம். அதுல வந்து குறிப்பாக தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் எங்கு அவர் கல்வி ஆரம்பிக்குதுன்னா இந்த தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சியும் தங்களுடைய வாக்கு வங்கியை இழந்த நிலையில 70ஆம் ஆண்டுகள்ல வாக்கு வங்கிகளை இழந்த நிலையில இலங்கையில தங்களுடைய வாக்கு வங்கியை, தமிழ் மக்கள் மத்தியில தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்காக இவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்குகிறார்கள். அந்த தமிழர் விடுதலை கூட்டணி தன் வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கு தமிழீழம் என்ற கொள்கையை வச்சு, இந்த தமிழீழம் எப்படி அமைய போகுது, என்ன செய்ய போகுது, இந்த மக்களுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட போகுது என்பது இந்த ஒரு புரிதலும் வந்து அந்த காலகட்டத்துல இளைஞர்களாக இருந்தவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் வந்து இன்னொரு நாட்டை நம்பி, இந்தியா போன்ற ஒரு நாட்டை நம்பி விடுதலை போராட்டத்துல போறார்கள். அந்த நாடுகளால் இந்தியாவால் பயன்படுத்தப்படுகிறார்கள். இந்தியா பயிற்சி அளிக்குது, ஆயுதம் வழங்குது. ஆனா இந்தியா கூட அந்த காலகட்டத்துல சொல்லல, உங்களுக்கு தமிழகம் தாங்கள் எடுத்து தருவ மாட்டேன். ஆனால் இவர்கள் வந்து இந்த சர்வதேச சூழல்ல இருந்த அந்த நிலைமையை வந்து ஒரு துளி கூட அறிந்தவர்களாக இருக்கிறேன். அவர்களுக்கு வந்து புர்கினா ஃபாசோவில் என்ன நடக்குதுன்றோ, அல்லது இந்த கியூபாவில் என்ன நடக்குதுன்றோ, அல்லது சர்வதேச அரசியல்ல இந்த ஏகாதிபத்திய சக்திகள் எப்படி இயங்குகின்றன என்பது, ஏகாதிபத்திய சக்திகள் எப்படி இந்த ஒடுக்கப்படுற மக்களை பயன்படுத்துகிறார்கள் என்ற புரிதலை வந்து இவர்கள் வச்சிருக்கல. இவர்கள் வெறுமனை ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய தன்மையை முன்னிலைத்து, இனத்தினுடைய நலன்களை மட்டும் முன்னிறுத்தி தமிழீழ விடுதலை
போராட்டத்தை ஆரம்பிக்கின்றார். இது விடுதலை போராட்டத்தின் ஒரு மிகப்பெரிய பெரிய தமிழீழ விடுதலை போராட்டத்தின மிகப்பெரிய தோல்வி என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இங்க நாங்கள் எடுத்துக்கொண்ட அரசியல் கொள்கை என்றது அந்த கால சூழல்லையோ அல்லது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல்லையோ தமிழ் மக்களுக்கு எதனையும் கொண்டு வராது என்ற அடிப்படையை இவர்கள் புரிந்து கொண்டேன். இதுக்கு நாங்கள் இதை புரிந்து கொள்றதுக்கு நாங்கள் இப்போ பார்க்கணும் என்றால் ரோகண விஜயவீரவும் தோமஸ் சங்கராவும் இதை ஓரளவு விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய போராட்ட அரசியலை முன்வைக்கின்றார். ரோகண விஜயவீரர் 1943 ஆண்டு பிறகு பிரபாகரன் 1954 பிறந்திருக்கிறார். தோமஸ் சங்கரா 1949 பிறந்திருக்கிறார். பிரபாகரன் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முதல் பிறந்திருக்கிறார். ஆனா இந்த இவர்கள் எல்லாருமே வாழ்ந்து கற்கின்ற சூழல் ஒரே சூழலா தான் இருக்கு. அவர் ரோகண விஜயவீர தென்னிலங்கையில, பிரபாகரன் வட இலங்கையில, தோமஸ் சங்கரா வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் வெவ்வேறு பிரதேசங்கள்ல அவர்கள் தங்களுடைய அரசியல் பார்வையை வச்சிருக்கின்றார்கள். ஆனால் சர்வதேச சூழல் இவர்கள் எல்லாருக்கும் ஒன்றாதான் இருக்குது. அதை எப்படி புரிந்து கொள்றது என்றதுதான் பிரச்சனை வருது. இப்ப இதுல பிரபாகரன் தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரசனுடைய அரசியல் கொள்கைகளுக்கு போறார். அவர்கள் தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் விடுதலை கூட்டணிக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் பிரபாகரனுக்கும் பிடிக்காததாக வருகிறது. அவர்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ பிரபாகரன் அவர்கள் எதிரியாகிறார்கள். பிரபாகரன் அவர்களை படுகொலை செய்கின்றார். அதன் பின்பு இணைய அமைப்புகள் தனக்கு போட்டியாக வருகின்றவர்கள் படுகொலை செய்கின்றார். சிந்திக்க கூடியவர்களை படுகொலை செய்கின்றார். இந்த மாதிரி அந்த பிரபாகரனுடைய அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது. ஒரு கட்டத்துல பிரபாகரனுக்கு தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் தனக்கு இழைத்த அநீதிகளை அவர் உணர்ந்தோன்ன கோபமடைந்து அந்த தலைவர்களையும் படுகொலை செய்கின்றார். ஆனால் பிரபாகரனுடைய சிந்தனையில இருந்த இந்த தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் ஊட்டின அதே அரசியல் தான் அவரை தொடர்ந்தும் வழி நடத்துகிறார். எந்த ஒரு மாற்றத்துக்கும் செல்ல இல்லை. ஆனா இதே காலகட்டத்தில் 83 ஆண்டுல தோமஸ் சங்கரா நாட்டை கைப்பற்றுகின்றார். நாட்டை கைப்பற்றி அங்கே ஒரு பாரிய மாற்றத்தை செய்கின்றார். ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பெரும் தலைவராக மாறுகின்றார். இன்றைக்கும் தோமஸ் சங்கரா ஆப்பிரிக்காவினுடைய ஒரு புரட்சிகர தலைவராக அங்கு கணிக்கப்படுகின்றார். அதற்கு அந்த அரசியல் அவர் முன்வைத்த அதே அரசியல் கிட்டத்தட்ட ரோகண விஜயவீரம் அதே அரசியலை தான் முன்வைக்கிறார். அவர் ரோகண விஜயவருடைய புரட்சி 71 ஆண்டு தோல்வி அடைகிறது. அதுக்கு பிறகு மீண்டும் ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமுன மீண்டும் மீள்வருகை பெற்று இந்திய எதிர்ப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு கொள்கைகளுக்கு ஊடாக மீண்டும் ஒரு புரட்சியை 89 ஆண்டு நிகழ்த்தது. அந்த புரட்சியில அந்த புரட்சியின் தோல்வி அடைந்து அதில் ரோகண விஜயவீர கைது செய்யப்படுகின்றார். ரோகண விஜயவீர கைது செய்யப்படுகின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுக்கும் பிரேமதாசாவுக்கும் இடையில ஒரு தேன்நிலவு நடக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் நல்லுறவுல இருக்கின்றார்கள். விடுதலை புலிகள் இஸ்ரேல் மொசாட் இராணுவத்திடமும் பயிற்சி பெறுகிறார்கள். இலங்கை இராணுவமும் மொசாட்டிடம் பயிற்சி பெறுகிறது. ஸோ இந்த வெள்ளாதிக்க சக்திகள் எங்களை எப்படி பயன்படுத்தும் என்ற ஒரு புரிதல் இல்லாத சூழலை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அதை நாங்கள் புரிந்து கொள்ளவோ விளங்கிக் கொள்ளவோ இல்லை. அவர்களை மேவலாம் என்ற ஒரு கற்பனாவாத நிலையில ஒரு முட்டாள்தனமான சிந்தனையோட நாங்கள் எங்கள் விடுதலை பயணத்தை முன்னெடுக்கிறோம். அப்ப இந்த விடுதலை புலிகளுக்கும் பிரேமதாசாவுக்கும் இருந்த அந்த தேனிலவு காலத்துல ரோகண விஜயவீர கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு இந்திய ராணுவம் இருக்குது. விடுதலை புலிகளுக்கும் இந்திய ராணுவத்துக்குமான மோதல் ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த மோதல் விடுதலை புலிகளுக்கும் இந்திய ராணுவத்துக்கான மோதல் நடக்கின்ற அதே காலகட்ட பகுதியில புர்கினா ஃபாசோவில் மாற்றங்களை கொண்டு வந்தபடியால், அதாவது இந்த புர்கினா ஃபாசோ ஒரு பிரெஞ்சு காலனித்துவத்திற்கு இருந்தது. அங்கு இருக்கிற வளங்கள் எல்லாம் பிரெஞ்சு நிறுவனங்களால் சூறையாடப்படுது. அங்குள்ள உலகத்தினுடைய தங்க நகை உற்பத்திகள்ல அந்த நாடு மிக முக்கியமான நாடு. கனிம வளங்கள் உற்பத்தியில மிக முக்கியமான நாடு. அந்த வளங்கள் எல்லாம் சுரண்டப்படுது. அதுக்கு எதிராக பிரெஞ்சு அரசுக்கு எதிரான
கருத்துக்களை முன்வைக்கிறார், ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக செயல்படுறார். அதனால இந்த ஏகாதிபத்திய நாடுகள் தோமஸ் சங்கராவை படுகொலை செய்ய திட்டமிட்டு இந்த படுகொலையையும் நடத்துகிறார். இந்த படுகொலை நிகழப்போகிற விஷயம் தோமஸ் சங்கராவுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்படுது. அங்க அவர்களுடைய புலனாய்வு பிரிவு, அந்த நாட்டினுடைய போலீஸ் எல்லாமே சொல்லுது. அவருக்கு நண்பராக இருக்கின்ற அபாரோ என்பவர் இவரை படுகொலை செய்து ஆட்சிக்கு வரப்போகிறார் என்ற விஷயமும் அவருக்கு சொல்லப்படுது. ஆனா இருந்தாலும் தோமஸ் சங்கரா அந்த நட்பை பெரிதாக மதித்து அப்படி நடக்காது என்று நினைக்கிறார். ஆனால் இறுதியில் அதே நடக்கின்றது. அதற்கு பின்பு இந்த தோமஸ் சங்கராவுடைய பள்ளி தோழனாக இருந்த அதே நண்பன் பதவியேற்று 27 ஆண்டுகள் ஒரு பிரெஞ்சினுடைய அடிமையாக அந்த நாட்டை ஆளுகிறார். அப்ப இந்த 87, 88 தோமஸ் சங்கரா இறந்து ஒரு 5-6 மாதங்களில் புர்கினா ஃபாசோவில் இன்னும் ஒருவர் பிறக்கின்றார். அவர்தான் இப்ராஹிம் ட்ரோரே. 88ஆம் ஆண்டு 1988 இப்ராஹிம் ட்ரோரே பிறக்கின்றார். அவர் வளர்ந்து அவரும் ஒரு இராணுவ வீரனாக வருகின்றார். இராணுவத்தினுடைய தலைமை பதவிகளுக்கு மெல்ல மெல்ல வருகின்றார், உயர்ந்து வருகின்றார். அதை இந்த வெள்ளாதிக்க சக்திகளினால் உருவாக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் ISS, தலிபான் மற்றும் பொக்கோ ஹராம் போன்ற அமைப்புகள் இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்க நாடுகள்ல பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுறார். ஏன்னா இந்த நாடுகள் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது புர்கினா ஃபாசோ போன்ற இந்த சிறிய நாடுகள் உலக நாடுகள் ஏகாதிபத்தியங்கள உதவியை கோரும். அவர்கள் நாட்டுக்குள் வருவார்கள், படைகளை தொழுவார்கள், அவர்கள் சில கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள், இந்த நாடுகளுடைய வளங்களை சுரண்டுவார்கள். இது ஒரு நச்சு சுழற்சியாக இது தொடர்ச்சியாக நடக்கும். அப்ப இதனை ஏற்கனவே தோமஸ் சங்கராவுடைய வாழ்க்கையை பார்த்தவர் அதனை ஒரு எதிரொலித்து பிரதிபலிப்பாக மாறி வருகின்றார் இப்ராஹிம் ட்ரோரே. அவர் தன்னுடைய படிகள்ல வளர்ந்து இந்த ஆயுத பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்த ISS, அல்-qaeda மற்ற பொக்கோ ஹராம் போன்ற இந்த சிறு சிறு குழுக்களுக்கு எதிராக கடுமையான போராட்டத்துல இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அதன் மூலமாக மேல்படை நிலைக்கு வந்து கொண்டிருந்தார். 2022ஆம் ஆண்டு தனது 34வது வயதில் இப்ராஹிம் ட்ரோரே ஒரு இராணுவ புரட்சியூடாக நாட்டை கைப்பற்றுகின்றார். இது மிக முக்கியமானது. அவர் நாட்டை கைப்பற்றின உடனேயே தோமஸ் சங்கராவை பிரதிபலிக்க ஆரம்பிக்கின்றார். பிரான்ஸ் புர்கினா ஃபாசோவை காலனியாக கொண்ட இந்த பிரான்சுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் இறங்குகிறார். பிரான்ஸ் இராணுவத்தை அங்கிருந்து வெளியேற சொல்லுகின்றார். பிரான்ஸ் ஊடகங்களை அங்கிருந்து வெளியேற சொல்லுகின்றார். அதே மாதிரி இந்த ஏகாதிபத்திய நாடுகளுடைய நடவடிக்கைகளை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கின்றார். இந்த நாடுகளும் இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்காக பெரும் தலையீடியை அங்கு கொடுக்கின்றார்கள். அப்ப இந்த நிலையில இப்ராஹிம் ட்ரோரே தன்னுடைய நட்பு நாடுகளாக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளோடு கூட்டமைவுக்கு போகின்றார். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளும் ட்ரோரேக்கு மிகுந்த ஆதரவையும் இராணுவ தளவாடங்களையும் வழங்குகின்றனர். அப்ப இந்த நிலையில இந்த நாட்டுல ஒரு பாரிய மாற்றம் நடக்கும். அங்கு இருக்கின்ற கனிம வளங்கள், அதனை உற்பத்தி செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட தேசியமயமாக்கப்படுகின்றது. மற்றது அந்த நாட்டில இருந்து வளங்கள் கொள்ளையெடுக்கப்படுவதற்கு எதிராக மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கியினுடைய கடன்களை நிறுத்துகின்றார். அதாவது கடன்களை மீள கட்டுகின்றார். ஆனால் புதிய கடன்களை வாங்குவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை, வருமானத்தை ஈட்டுவதற்கான நடவடிக்கைகள், தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபடுறார். அங்குள்ள மக்கள்ல ஒரு பகுதியினரை வாலண்டியர்ஸாக இராணுவத்தில் சேர்த்து இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கின்றார். இதற்கு எதிராக இப்ப அண்மை காலத்திலேயே கிட்டத்தட்ட 20 வரையான படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு அதுல இருந்து தப்பித்ததாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு பல்வேறு நகர்கள் இன்றைக்கு புர்கினா ஃபாசோ உலகத்தினுடைய ஒரு ஹாட்ஸ்பாட்டாக மாறி இருக்கு. அதனால்தான் நாங்களும் இதுல இன்னைக்கு அதை பேசுற அளவுக்கு மேற்கு ஆப்பிரிக்காவில உள்ள ஒரு நாட்டை
கேள்விப்படாத ஒரு நாட்டை பற்றி இன்றைக்கு உலகமே பேசுற அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த நாடு எடுத்த அரசியல் முடிவுகள். அந்த அந்த முடிவுகள் வந்து இன்றைக்கு தனியா புர்கினா ஃபாசோவை மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவையே ஒரு ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. ஆப்பிரிக்க நாடுகள் இந்த புர்கினா ஃபாசோவின் இப்ராஹிம் ட்ரோரேக்கு ஆதரவாக திரும்புகின்றன. அவர்கள் நீண்ட கோமாவில் இருந்து விழித்துக் கொண்டவர்களாக இந்த ஏகாதிபத்தியங்களுக்கு எதிராக திரும்புகின்றார்கள். அதே போன்ற நிலைமையை நாங்கள் இங்கால தெற்காசியாவிலையும் இலங்கையில பார்க்கிறோம். அனுரகுமார திசாநாயக்க ஜேவிபி மக்கள் பலத்தோடு மக்கள் பலத்தோடு ஆட்சியை கைப்பற்றுகின்றார்கள். இந்த ஏகாதிபத்திய சக்திகள் என்று சொல்வதிலும் பார்க்க உள்ளூரில் இருந்த இந்த ஏகாதிபத்திய சக்திகளுக்கு அடிமையான கூட்டங்கள் மக்களை கொள்ளையடிப்பவர்களுக்கு எதிராக திரும்புகின்றார். அப்ப அரச கட்டுமானங்கள்ல இருப்பவர்கள் மக்களை சுரண்டுவதை மோசடியாளர்களாக இருப்பதற்கு எதிராக அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், நாட்டை சுரண்டியவர்கள், கொள்ளையடித்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகிறார்கள். பலர் சிறைகளுக்குள் செல்லுகின்றார்கள். சட்டவிரோதமாக ஆயுதங்களை வைத்திருந்தவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அப்படி பல்வேறு விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 மாதங்கள்ல நடக்கு. அப்ப அனுரகுமார திசாநாயக்க எப்படி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு ப்ரொஜெக்டை முன்வைக்கின்றாரோ, அதே போல புர்கினா ஃபாசோவிலையும் வந்து கிளீன் புர்கினா ஃபாசோ என்ற திட்டம் வேறு பெயரில் நடைமுறைக்கு மோசடியாளர்களுக்கு எதிராக, இந்த ஏகாதிபத்திய அடிமைகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இங்கு பிரித்தா இந்த இலங்கைக்கும் புர்கினா ஃபாசோவுக்கும் பல்வேறு விஷயங்கள்லையும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா, கிளீன் புர்கினா ஃபாசோ இந்த திட்டங்களை பார்த்தால் நாங்கள் மிகுந்த ஒற்றுமைகளை காணலாம். அதாவது நீங்கள் சர்வதேச பயணங்களை மேற்கொள்கின்ற பொழுது முதல் தர வகுப்பில் பயணிக்க கூடாது. அதே நிலைமைகளை புர்கினா ஃபாசோவிலையும் நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மந்திரிகள், அமைச்சர்கள் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை பயன்படுத்த முடியாது. இதை நாங்கள் புர்கினா ஃபாசோவிலையும் பார்க்கிறோம். முன்னைய மந்திரிகளிடம் இதுகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. அதே போல ட்ரோரே வந்து தனக்கு தான் இராணுவ தலைவராக கேப்டனாக இருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற சம்பளம், அதோடு அவர் ஜனாதிபதியாக நாட்டினுடைய தலைவராக கிடைக்கின்ற சம்பளத்தை நிராகரிக்கின்றார். இதனை நாங்கள் அனுராவினுடைய விஷயத்திலையும் பார்க்கிறோம். எனக்கு 2 சம்பளம் தேவையில்லை, எனக்கு ஒரு சம்பளமே போதும். தான் ஒரு பிரதமராக ஜனாதிபதியாக இருக்கிற சம்பளத்தை மட்டும் எடுக்கிறார், மற்ற அமைச்சராக இருக்கிற சம்பளத்தை கைவிடுகிறார். இப்படி ஒரு இந்த ஊழலுக்கு எதிரான, மோசடிக்கு எதிரான போக்குகளை பார்க்கின்றோம். ஏனென்றால் இதனூடாக மட்டும்தான் இவர்கள் வந்து இந்த நாட்டை வந்து ஊழல் மோசடிகள் எடுக்கிறதன் மூலம்தான் நாட்டினுடைய செலவீனத்தை, தேவையற்ற செலவீனங்களை குறைத்து நாட்டினை ஒரு பொருளாதார ஸ்திரமிக்க நாடாக மாற்ற முடியும் என்று இந்த இரு தலைவர்களுமே நம்புகின்றனர். அதாவது தொடர்ச்சியாக இந்த ஏகாதிபத்தியங்களுக்கு அடிமைப்பட்டில்லாமல் தங்களுடைய நாட்டை மீள கட்டி எழுப்பது தொடர்பாக இந்த இரு தலைவர்களுமே அயராத முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அப்படி இந்த 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 விஷயங்கள்ல நாங்க இன்னொன்றையும் பார்க்கணும். என்னென்றால் இதுல மிக முக்கியமானது வந்து இந்த தோமஸ் சங்கரா அரசியல் தொடர்ச்சியாக இப்ராஹிம் ட்ரோரே வருகின்றார். அதே போல ரோஹண விஜய வீரவின் அரசியல் தொடர்ச்சியாக அனுரகுமார திசாநாயக்க வருகின்றார். ஏனென்றால் இவர்கள் இருவருக்குமே ஒரு அரசியல் இருந்தது, ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக 2009 போராட்டத்தில் தோல்வியை தழுவிய பிரபாகரனை தொடர்ச்சியாக அங்கு யாருமே வர இல்லை, யாருமே இருக்கல. இதை வந்து நாங்கள் நிச்சயமாக இவர்கள் இது ஒரு விமர்சன பார்வையில இதை பார்க்க வேண்டி இருக்குது. இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்றால், பிரபாகரன் ஒரு ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதர். அதுல நான் நினைக்கல அவரை விமர்சிக்கிறவர்களுக்கும் இந்த மாற்று கருத்தும் இருக்குமே. அவர் குடிப்பதில்லை, சிகரெட் புகைப்பதில்லை, களவு இல்லை, தனிப்பட்ட முறையில சொத்துக்கள் சேர்க்கையில பெண்கள் விடயத்திலே மிக ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார். ஆனால் இந்த விஷயங்கள் மட்டும் ஒரு மக்களுடைய விடுதலை போராட்டத்தை வென்றெடுக்க மாட்டார், நிச்சயமாக இல்லை. இது இந்த 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 தனிப்பட்ட இந்த ஒழுக்கங்கள் மக்களுடைய ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய
விடுதலையை வென்றதுக்கு போதுமானது. அது கூட குடும்பத்துக்கு நல்ல விஷயம். உங்களோட சகோதரங்கள் இல்லை உங்களை சுற்றி இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு அது நல்ல விஷயம். ஆனால் ஒரு மக்கள் கூட்டத்துக்கு தலைமை தாங்குவதற்கு அதற்கு மேல் சில விடயங்கள் தேவைப்படுகிறது. அதுதான் அந்த அரசியல் என்ற அந்த அம்சம். அந்த அரசியல் இல்லாத இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் பெரிய அளவில் இதனை சாதிக்க முடியலை என்றது எங்களோட போராட்டமே எங்களுக்கு உணர்த்தி இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்களை என்ன நிர்வகிக்குதுன்னா இந்த எங்களுடைய ஒழுக்கங்கள் அல்ல, எங்களுடைய அரசியல் தான் எங்களை கட்டமைக்குது. அந்த விஷயத்துல பிரபாகரனுடைய அரசியல் என்பது தமிழரசு கட்சியினுடையதும் தமிழ் காங்கிரசினுடைய அரசியலாகவும் தான் இருக்குது. அது அந்த அந்த ரெண்டு மோசடி அரசியல் தலைமைகளும் எப்படி மக்களை வழிநடத்தினார்களோ கிட்டத்தட்ட பிரபாகரனும் அப்படித்தான் மக்களை வழிநடத்தி சென்றிருக்கிறார். அதுதான் அந்த தோல்விக்கான காரணமாக இருக்குது. ஆனால் மறுபக்கத்துல பார்க்க வேண்டாம், ஒரு சரியான அரசியலை முன்வைத்தவர்கள் அவர்களும் நேர்மையான மனிதர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். பிரபாகரன் அளவுக்கு 100% ஒழுக்கம் அப்படி எனக்கு தெரியலை. ஆனால் அவர்களிடமும் இந்த நேர்மை இருந்தது. மக்களுக்கு கண்ணியமானவர்களாக இருந்திருக்கிறார் என்றால் அதனாலதான் அவர்கள் அந்த அளவு மக்கள் செல்வாக்கப்படுத்தானால் பிரபாகரனுக்கும் இவர்களுக்கும் இருந்த ஒரே வித்தியாசம், இவர்களிடம் அரசியல் இருந்தது. அனுராகுமார திசாநாயக்கா, ரோஹண விஜயவீரர், தோமஸ் சங்கரா, இப்ராஹிம் டோரே, இவர்களுக்கு ஒரு அரசியல் இருந்தது. பிரபாகரனுக்கு அந்த அரசியல் இருக்கே. அதுகின்ற விளைவுதான் நாங்கள் பார்த்த இந்த தமிழ் தேசிய இந்த தோல்வி. அப்ப இந்த பயணம் புர்கினா ஃபாசோ இலங்கை இந்த மாற்றத்துக்கான பயணம் எவ்வளவு தூரம் போகும், அது எவ்வளவு வெற்றிகரமானது என்பதை பொறுத்துத்தான் அந்த நாட்டு மக்களுடைய எதிர்காலமும் வெற்றியும் தங்கி இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக புர்கினா ஃபாசோவில் இப்ராஹிம் டோரே இந்த ஏகாதிபத்திய சக்திகளின் சதிவேலையால் படுகொலை செய்யப்பட்டார், அல்லது அனுரகுமார திசாநாயக்கா இந்த வல்லாதிக்க போட்டியாளர்களால் அவருடைய உயிருக்கு ஆபத்து நிகழுமாக இருந்தால் இந்த மாற்றத்துக்கான பயணம் துரதிருஷ்டவசமாக ஒரு முடிவுக்கு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அது மீண்டும் இந்த ஊழல்வாதிகள் மோசடிவாதிகளிடம் இந்த இரு நாடுகளுமே போய் சின்ன பின்னமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் சொல்கின்ற இந்த அரிசி மாஃபியா, தேங்காய் மாஃபியா, உப்பு மாஃபியா, மருத்துவ மாஃபியா, இதுகளின் பிடியில இருந்து இலங்கையோ புர்கினா ஃபாசோவோ வெளியில வாரது என்றால் things will get worst before it get better. இந்த நாடுகள் ஒரு வளமின்மைக்கு திரும்புவதற்கு முதல் அது இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு போய்த்தான் அது திரும்புவதற்கு. ஏனென்றால் நீங்கள் திடீரென்று அரசியல் கொள்கைகளை பொதுவாக இந்த பொருளாதார கொள்கைகளை மாற்றுகின்ற பொழுது நாட்டு ஏற்கனவே கடனில் இருக்கின்றதால இந்த கடன் மீள் கட்டுமானத்தை செலுத்தி முடிக்கிறதுக்கான அந்த குறுகிய காலத்தில் அது பாரிய நெருக்கடிகளை இரு நாடுகளுமே சந்திக்கின்றன. இலங்கைக்கு இந்த கடன் ரீஸ்ட்ரக்சர் செய்யப்பட்டிருக்கு. புர்கினா ஃபாசோவில் இந்த கடன் மீள்கட்டமைப்பு செய்யப்படே இல்லை. அவர்கள் கடன் மீள்கடனை பெறுவதற்கும் எதிராக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில இவர்கள் வெற்றி அடைவது மிக மிக முக்கியமானதாக இருக்குது. இவர்கள் வெற்றி அடைந்தால் மட்டும்தான் இந்த நாடுகள் மீண்டும் தங்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்துக்கு தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் சுவீட்சமான எதிர்காலமும் இந்த நாடுகளுக்கு இருக்கு. ஆனால் இந்த நாடுகள் சுவீட்சமடைந்தால் இந்த பேரினவாதம், தேசியவாதம், குறுந்தேசியவாதம் இதுகளை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்ற இந்த மோசடியாளர்கள் புறந்தள்ளப்படுவார்கள் அல்லது கூட்டி தள்ளப்படுவார்கள். அந்த நிலைமையை அவர்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதனால இந்த மோசடியாளர்கள், குறுந்தேசியவாதிகள், பேரினவாதிகள் எவ்வாறாவது கூட்டிணைந்து இலங்கையிலும் சரி புர்கினா ஃபாசோவிலும் சரி அங்கு நடக்கிற இந்த மாற்றத்துக்கான பயணத்தை தடை செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுப்பார். அதுல இருந்து இந்த நாட்டு தலைவர்கள், அது அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம் அல்லது இப்ராஹிம் டோரேயாக இருக்கலாம், எவ்வளவு தூரம் வெற்றி பெறுகிறார்கள் என்றதை பொறுத்துதான் இந்த நாடுகளுடைய எதிர்காலம் தாங்கி இருக்குது என்ற இந்த புள்ளியோட நான் இந்த உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன்.
இவ்வளவு நேரம் இதை கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி.